அப்பா ஒரே தாங்க முடியல. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் கிளம்பி சீக்கிரம் வாங்க முந்திரி கொட்டை திருவறதுக்கு. என்னால் முடியல கொட்டை பொறுக்கிறதுக்கு. நான் பொறுக்கினவங்க என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. நான் பொறுக்கல நண்பர்களே, நான் வந்து திருவறதுக்கு தான் வந்தேன். என்னால் பொறுக்க முடியாது, குனிஞ்சு நிமிர முடியல. நம்ம என்ன 30 கிலோவிலையா இருக்கோம், 60 கிலோ 65 கிலோ. என்னால் குனிஞ்சு நிமிர முடியல நண்பர்களே, என்னால் பொறுக்க முடியல. இப்போன்னு இல்லை, நான் ஒல்லியாக இருந்தப்போ, சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அப்படி தான். எனக்கு முந்திரி கொட்டை பொறுக்கிற வேலைனா பிடிக்காத ஒரு வேலைனா இந்த வேலை தான். அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து கொட்டை திருவிட்டு இருக்கேன் நண்பர்களே. நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்க, வந்து திருவி கொடுங்க. ரொம்ப நல்லா பார்த்தலாம் ஆட்டுக்கச்சே ஆட்டுக்கணுமே. முந்திரி பழம் வேணுங்கிறவங்க கிளம்பி வாங்க, முந்திரி பழம் சாப்பிடலாம். ஏதோ வண்டி ஏறு கன்றாவி. எங்க உள்ளங்கையை அரிக்குது, பணம் வரும் வாங்க. எனக்கு பணமும் இல்லை, கடன் தான் வந்து சேருது. எல்லாரும் ஒரு 4-5 பேர் முந்திரி பழத்தை பொறுக்கிட்டு கொலை வெறியில் இருக்காங்க. நான் பொறுக்கவில்லைன்னு நான் வந்து திருவுற வேலையை தான் நான் பார்க்குறேன். இந்த வருஷம் கொட்டையே காய்க்கல. இதான் வந்து ஒரு 1.5 ஏக்கர் வரும்ல. 1.5 ஏக்கருக்கு 4 கிலோ கொட்டை கூட வரல. செண்டம் தான் இந்த வருஷம். மருந்து அடித்த செலவு கூட ஆகாதாட்டு. பழம் கிடக்கும். இங்கேதான் 4 நாள் ஆகுது இங்கே பொறுக்கி. இங்கே எடுத்து போடுற ராஜா, அதை இங்கே எடுத்து போடு. அருவாரோட சரியாதா கிழிச்சு போகுது. என்ன இதான் அந்த தடையாமா? அது அது என்னது? சரி, கையை வந்து பிசுங்குது. கையை வந்து பிசுன்னு வெறும் மண்ணாக இருக்குது. அதுக்கு தான் வந்து கொஞ்சம் முந்திரி சாறு இப்படி புழிஞ்சு ஊற்றிக்க வேண்டியதான். இதான் தண்ணி இப்போதைக்கு. ஓகேவா? ஓகேவா? எல்லாத்தையும் இப்படி அள்ளிட்டு வச்சுட்டா கூட ஓகேவா? அன்னைக்கு இதில் தண்ணி விடலடா. இதில் ஏன்டா விட்ட? அன்னைக்கு இதுலையா விட்டா? அது அந்த தான் வாக்கியா இருக்குது. அதில் வந்து 1.5 ஏக்கர் கொள்ளைக்கு ஒரு 1/2 மூட்டை கொட்டைனா தான் ஆகணும். சுமாராக 10 கிலோ கொட்டை கூட இல்லை, 5 கிலோ தான் வரும். சிவானி, அதில் ஒரு பழத்தை எடுத்து தண்ணி தான் அம்மா எடுக்குது. நல்ல பழமா அங்கேயா? இதில் கட்டிட்டு போயிடலாம். வாடி போயிட்டாங்க அப்புறம் அதிகமாக கட்டணும். அதில் கழுவா? அதில் தண்ணி இல்லை, அதில் கழுவு ரைட்டா. இது வந்து குத்தகை கொள்ளை நண்பர்களே. நாளைக்கு தான் எங்கள் சொந்த கொள்ளை பொறுக்கணும். ஒரு நாளைக்கு இந்த தோப்பு, ஒரு நாளைக்கு அந்த தோப்பு. ஒரு பழத்தை கழுவிட்டு சாப்பிட போகிறோம். தண்ணி தாவ எப்போ நாங்கள் முந்திரி கொள்ளைக்கு பொறுக்க வந்தாலும் காலங்காலமாக தண்ணி தாவம் எடுக்கிறப்பெல்லாம் 4 பழத்தை சட்டிக்கிறது. வெறும் முந்திரி சாறு வீட்டுக்குள்ள கருன்னு தெரியுது. அதை எடுத்துட்டு இருக்கோம். செம்ம டேஸ்டா இருக்கு முந்திரி பழம். வந்துருச்சு இல்லை? முள்ளு எடுத்துச்சுல 60 80. நீ எங்கடா சதான் பொறுக்க? நீங்களும் மாதிரி கொட்டை பொறுக்குறீங்களா, கொட்டை திருவிட்டு இருக்கீங்களா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. உங்களுக்கு முந்திரி பழம் பொறுக்கிற வேலை அதுக்கு அன்னைக்கு முன்னாடி வந்தல்லப்பா, இங்கே போட்டு வந்துட்டேன். சாயந்தரம்ல வாடிடும்லக்கா தண்ணி விட்டு. எல்லாரும் வந்து கமெண்ட்ல வந்து அக்கா இந்த பழம் கிடைக்குமா, இந்த பழம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அட்ரஸ் அனுப்புங்க, நான் ஃப்ரீயாகவே அனுப்பி விட்றேன். முந்திரி பழத்தை நாரி விடும், ஆனால் வந்து சேரங்கட்டி இல்லைன்னா வந்து வாங்கிட்டு போங்க எங்கள் வீட்டில். இந்த பழத்துக்கு வந்து தேனியில் வந்து அண்டி பழம் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா என்னன்னு எனக்கு அண்டிப்பழம். அண்டிப்பழம் மலையாளத்தில் வந்து அண்டிங்கிறது முந்திரி. அங்கே முந்திரி என்னன்னா திராட்சை.
அந்தி பழமா தேனியில அண்டி அங்க முந்திரின்னா திராட்சையா? மலையாளத்தில் தேனி மலையாளமா? மலையாளத்தில் தான் சொல்கிறேன் நான். மலையாளம் language சொன்னீங்கன்னா அண்டி தேனி மலையாளம் இல்லடா, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு பைத்தியம். அது தெரியும். புரிஞ்சு இது என்ன திருவியாச்சி நண்பர்களையுமே வீட்டுக்கு கிளம்புறாள் தான். ஏன் சரி இப்படி கொண்டாங்க. நீ எதையாவது வாங்கிக்கணும். என்னது நைட்டு பிரியாணி வாங்கி தராங்க மாமா. இப்போ இல்லைப்பா ஐயோ கையில புரிஞ்சு விடுறேன்னு மூஞ்சில் அடிச்சுட்டு வந்து கன்றாவே ஐயோ பிசு பிசுங்க போது. நீ வேற எதுவும் வாய்க்கல. சிரிக்க விட்டா என் புள்ள இருக்கானே எழுவிட்டு விட்டாலும் சிரிப்பான். எல்லாம் அழுவாங்க, இவனை மட்டும் சிரிக்காம ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். சிரிப்பா 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 சிரிப்பா. ஒரு தாய் மூஞ்சில கண்ணுல முந்திரி சார வச்சுட்டான். வேற ஒரு புள்ளியா இருந்தா என்ன பண்ணும்? ஐயோ என்னம்மா ஆச்சுன்னு கேட்கும். என் புள்ள முடிய வச்சு மங்க 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 சிரிக்கிறான் பார்த்துங்க. ஒரு புள்ள தேடினாலும் கிடைக்காது. அந்த புள்ளைய நம்ம பெற்று வச்சிருக்கோம். ஏன் தவிட்டு வாங்காதானே இங்கே கேட்டேன். அது என்ன பண்ணும்? அது அப்பனாட்ட தானே அது புள்ள அப்படித்தானடா ஜெய். இப்போ உங்க அப்பா தான் குடிச்சிட்டு இருக்காரு. வாங்க அப்ப நானே குடிக்கிறேன்னா ஐயோ எறும்பு வர கடிக்குதுமா. சரி ஓகே நண்பர்களே, நாங்கள் வந்து முந்திரிக்கட்டை பொறுக்கி முடிச்சாச்சு. எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நீங்களாம் எல்லாரும் முந்திரி பழம் பொறுக்கிறீங்களா இல்லையா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஎஜி பண்ணாமணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப்